கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த செய்தியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15 22 வாக்கியங்களை இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தியானம் செய்தேன். அப்பொழுது அந்த பகுதியை வாசித்த பொழுது ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல சிந்தனைகள், கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, ராட்சதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படுகிறார்கள். கோலியாத்து போன்ற ஒரு பெரிய ராட்சதனை தாவீது கொன்றார். ஆனால் தாவீது கொன்றாலும் அதற்கு பின்பாக அங்கே 4 ராட்சதர்கள் எழும்பியதையும் அந்த ராட்சதர்களை தாவீதின் மனிதர்கள் கொன்று போட்டதையும் இந்த திருமறை பகுதியிலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை ஒருவேளை கோலியாத்து போன்ற ராட்சதனை ஒப்பிடுகிறோம். ஒரு பிரச்சனை முடிந்தவுடனே இன்னொரு பிரச்சனை வந்து விடுகிறது. அதே போலத்தான் தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு கோலியாத்தை அந்த ராட்சதனை கொன்றான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே தொடர்ந்து அநேக ராட்சதர்கள் வருகிறார்கள். இந்த பகுதியை வாசிக்கும் போது இது தாவீதினுடைய பிற்கால பகுதியாகும். ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ராட்சதர்கள் மறைவதில்லை, அடிக்கடி சில காலங்களிலே எழும்புகிறார்கள். அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் அடிக்கடி யுத்தம் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ராட்சதர்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டே வருகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்ந்துவிடும் என்று எண்ண வேண்டாம். ராட்சதர்களை முழுமையாய் அழிந்து போனார்கள் என்று எண்ண வேண்டாம். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ராட்சதர்கள் எழும்புவார்கள். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த ராட்சதர்கள் போன்ற மக்கள் மற்றவர்களை டாமினேஷன், அதாவது ஆளுகை செய்ய விரும்புவார்கள். வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 15 வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே காலேப்பு சுதந்திரிக்கப்பட்ட அந்த கானானிலே அங்கே ராட்சதரை அவன் சந்தித்து அவன் அதை மேற்கொண்டு அந்த பகுதியை சுதந்திரிக்கிறதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 15 வரை நீங்கள் வாசிக்கலாம். அருமையானவர்களே, ராட்சதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயித்தது உண்டு. ஆனால் பல சமயங்களிலே நாம் விடாய்த்து போய்விடுகிறோம். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 15 சொல்கிறது, அங்கே தாவீது விடாய்த்து போனான் என்று சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய மனிதர்கள் கூட பல சமயங்களிலே விடாய்த்து போய்விடுகிறார்கள். விடாய்த்து போவது நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியின் அடையாளம் அல்ல. விடாய்த்து போகிற சமயங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களின் ஞானம், மற்றவர்களின் அறிவு போதனை, அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய உதவி, சப்போர்ட்டு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பலசாலியாலும் அங்கே தனியாக யுத்தம் செய்ய முடியாது. ஒவ்வொரு தலைவர்களும் அடுத்த கட்ட தலைவர்களை எழுப்ப வேண்டும். நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யாத்ராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10 12 வாசித்தால் மோசேக்கு ஆரோனும் ஊரும் அந்த இஸ்ரவேலின் ஜெயத்துக்கு தேவையாக காணப்பட்டது. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ராட்சதர்கள் போன்ற பிரச்சனைகள் ஒளிந்து போவதில்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திக்கிறோம் என்று சொன்னேன். 2வதாக, எவ்வளவு பெரிய ஜெயம் பெற்றவர்களும் பல சமயங்களிலே சோர்ந்து போகிறார்கள். அவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்தாசை தேவை என்று சொன்னேன். 3வதாக, நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட தலைவர்களை, அந்த ராட்சதர்களை ஜெயிக்கிற யுத்த களத்திற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியமாகும். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 21ஆம் அதிகாரம் 17
வாசித்தால் 4 ராட்சதர்களை தாவீதின் மனிதர்கள் அவர்கள் கொன்று போட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தலைமைத்துவம் என்பது நம்முடைய காலத்தோடு முடிந்து விடுவதல்ல. தலைமைத்துவம் என்பது தலைமுறையாக அது எழும்பப்பட வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லீடர்ஷிப் இஸ் ஜெனரேஷனல் என்பார்கள். எலியா தன்னுடைய வாழ்வுக்கு பிற்பாடு எலிசாவை தேவ பலத்தினாலே அவன் எழுப்பியதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே இதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-14 வாக்கியங்களை வாசிக்கிறோம். அருமையானவர்களே, உடன்படிக்கை பண்ணின அல்லது ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஆண்டவருடைய மனிதர்கள் அல்லது விசுவாசிகளுக்கு எதிராக எந்த ஒரு ராட்சதம் நிற்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தாவீது கோலியாத்தை கொன்றார். ஆனால் தாவீதின் மனிதர்கள் அந்த 4 ராட்சதர்களையும் கொன்று போட்டார்கள். ஆகவே என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆவியானவரால் ஆளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த ஒரு ராட்சதரை எழும்பலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. தாவீதுக்கு உதவி செய்த அதே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தாவீதின் மனிதர்களுக்கும் உதவி செய்தார். ஒரு ஆங்கில ஒரு வாக்கியத்தை நான் வாசித்தேன். விக்டரி இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் DNA என்று போடப்பட்டிருக்கிறது. 2 4ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 15-22 வாசித்து பாருங்கள். யோசபாத் என்கிற ராஜா அவன் தன் வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரின் பலத்தினாலே யுத்தத்திலே ஜெயங்கொண்டதை காண முடிகிறது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே ராட்சதர்களை சந்திக்கும் போது ஹானரிங் பாஸ்ட் விக்டரிஸ் என்று சொல்லலாம். கடந்த காலத்தின் ஜெயத்தை நாம் கனம் படுத்தி அதை ஞாபகப்படுத்தி எண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலையை ஞாபகப்படுத்தி ஆண்டவரை கனம் பண்ணுகிறது எதிர்காலத்திலே ஜெயத்தை தருகிறதாகும். அருமையானுள்ளே, தாவீது கோலியாத்தை கொன்றான், அது உண்மை. ஆனால் தாவீதின் அந்த கோலியாத்தை கொன்ற அந்த நிகழ்வு தாவீதின் மனிதர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதாவது அவர்களை உற்சாகப்படுத்தியது, அது மாதிரியாக காணப்பட்டது. அருமையானுள்ளே, ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு ஊழியர்களும் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்துவமான ஜெயத்தை அல்லது ஆண்டவர் கட்டளையிட்ட விடுதலையை, அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அது மற்றவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும். ஆனால் அப்படி சொல்லும்போது நம்மை பூஸ்ட் பண்ணிவிடக்கூடாது, பெருமை பண்ணிவிடக்கூடாது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் 1-5 வசனத்திலிருந்து 6வது வாக்கியத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பவுல் தன்னுடைய அருமையான தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைத்த போது இதோ உன் ஆவிக்குரிய காரியங்களை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ராட்சதர் போன்ற பிரச்சனைகள் உண்டு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்த ஜெயம் உள்ள ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய ஜெயத்தினாலே நாம் தொடர்ந்து முன்னேற அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு தொடர்ந்து பேசி எங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு ராட்சதர்களையும் ஜெயிக்க பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.